கார்களுக்கு மேல மக்களுக்கு இருக்கிற மோகம் இல்லைன்னா ஈர்ப்பு என்ன வேணாலும் சொல்லலாம். அது எப்பவுமே குறைஞ்சதே இல்லை. என்னதான் மனிதன் ரொம்பவே அறிவு ஜீவியா இருந்தாலும் சில பிசிக்ஸ் ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு தான் இருந்தாகணும். மனிதனோட மூளை மற்றும் சிந்திக்கும் திறன் வேற லெவலுக்கு இருந்தாலும் பிசிக்கலி மனிதன் ரொம்பவே ஃப்ரெஜைலான, அதாவது ரொம்பவே மென்மையான உயிரினம். ஸோ தன்னோட லிமிடேஷன்ஸை உணர்ந்த மனிதன் அவனை விட சக்தி மிகுந்த பொருட்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். அது குதிரை வண்டியில ஆரம்பிச்சு இன்னைக்கு பறக்கிற கார் வரைக்கும் வந்து நிற்குது. இந்த ஏர் காருக்கு ஏர் வர்தினஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சுன்னு நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா இந்த கார் லீகலி பறக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சர்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த கார் இப்போ வானத்துல பறந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் எங்க ஆரம்பிக்கப்பட்டது, எதையெல்லாம் தாண்டி வந்துச்சு, அண்ட் இதுக்கு பின்னாடி என்னென்ன சட்ட சிக்கல்கள் இருந்துச்சுன்னு கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்டெஃபான் கிளைன், இவர் தான் கிளைன் விஷன் கம்பெனியோட ஃபவுண்டர் அப்புறம் சிஇஓவும் இருக்காரு. ஸ்டெஃபான் 1983 அவரோட கிராஜுவேஷனை முடிச்சுட்டு அப்புறம் ஃபைன் ஆர்ட்ஸும் படிக்கிறாரு. அப்புறம் ஆடி, ஃபோக்ஸ்வேகன் அண்ட் BMW போன்ற கம்பெனியோட இனோவேட்டிவ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு பேசிக்கலி பறக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு. இவரும் அவரோட பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சார்ட்டர் ஏர்லைன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. இவர் ஒரு ஆண்டர்பிரனராக மட்டும் இல்லாமல் ஒரு பைலட்டாகவும் இருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 4200 மணி நேரங்களுக்கு மேலே ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சிருக்காரு. அண்ட் இது போக டெஸ்ட் பைலட்டாகவும் இருந்திருக்காரு. டிசைன்லையும் ஆட்டோமோட்டிவ்லையும் பறக்கிறதுலையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்த ஸ்டெஃபானோட மூளையில் உருவானது தான் இந்த பறக்கிற காரோட டிசைன். 1989 ஏரோமொபைல் கம்பெனி கூட சேர்ந்து பறக்கிற காரோட ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப்பை உருவாக்குறாரு, ஏரோமொபைல் 1. இது ரொம்ப கார் மாதிரியும் இல்லாம ஃப்ளைட் மாதிரியும் இல்லாம ரொம்பவே வித்தியாசமான வடிவமைப்புல இருந்துச்சு. 2.5 மீட்டர் விங் ஸ்பேனும் அப்புறம் 5 மீட்டர் லென்த்லையும் கெனாக் டைப் டிசைன்லையும் இருந்துச்சு. இந்த மாதிரி கெனாக் டைப் டிசைன் சில ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ்ல உங்களால பார்க்க முடியும். அதாவது நார்மல் விங்ஸுக்கு முன்னாடி குட்டியா 2 விங்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த டிசைன் பார்க்கறதுக்கு ஸ்டன்னிங்காக இருந்தாலும் அதோட காம்ப்ளெக்ஸான விங்ஸ் அண்ட் டைல் டிசைன்ஸ் விண்டனலில் பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு ரியல் லைஃப் டெஸ்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணலை. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஃபிகர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்ததால் ஏர் வர்தினஸ் கிடைக்காம போயிடுச்சு. அதனால ஏரோமொபைல் 1ஓட ப்ரோட்டோடைப் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகுது. நம்மள நிறைய பேர் இந்த பாயிண்ட்ல போங்கடானேன்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா ஒரு ப்ரோட்டோடைப்பை உருவாக்கி கொண்டு வந்து அதை ஃபெயிலியர்னு சொல்லும்போது அந்த பெயின் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஸ்டெஃபான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மனிதர். தோல்வியை ஒத்துக்கிறாரு, எங்க தப்பு நடந்திருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. ஏரோமொபைல் 1ல பண்ண தப்பு எல்லாத்தையும் சரி செய்ய ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அடுத்த 7 வருஷத்துல ஏரோமொபைல் 2ஓட ப்ரோட்டோடைப்பை ரிலீஸ் பண்றாரு. வெறும் 7 வருஷத்துல. 1996 உலகமே இவரை திரும்பி பார்த்துச்சு. சிலர் பாராட்டினாங்க, சிலர் சிரிச்சாங்க. ஆனா நம்ம ஆள் எதையுமே கண்டுக்கல. ஏரோமொபைல் 2 ஏரோமொபைல் 1 விட ரொம்பவே சொபிஸ்டிகேட்டடான டிசைனா இருந்துச்சு. AM2ஓட ரெக்கைகளை மடிச்சு கார் மாதிரி ரோட்ல ஓட்டலாம்னு சொன்னாங்க. ஆனா அந்த டிசைனை பார்க்கும்போது கொஞ்சம் கார் மாதிரியும் ரொம்ப ஒரு குட்டி விமானம் மாதிரியும் தான் இருந்துச்சு. ஏரோமொபைல் 1 விட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஃபிகர்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் இது ஒரு ஃபிளைட்டோட டிசைனா இருந்ததால கார்னு ரொம்ப பேரால அக்செப்ட் பண்ண முடியல. இதனால ரொம்பவே டிசப்பாயிண்டடான ஸ்டெஃபான் 2014 ஏரோமொபைல் கம்பெனியை விட்டு வெளியே வராரு. ஏரோமொபைல் கம்பெனியை விட்டு வெளியே வந்தாலும் ஸ்டெஃபான் இன்னும் அவரோட கனவை விட்டு வெளியே வரல. ஒரே வருஷத்துக்குள்ள அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து மறுபடியும் ஒரு புது கம்பெனியை உருவாக்குறாரு. அதுக்கு பேர் தான் கிளைன் விஷன். ஏரோமொபைல் 1 அப்புறம் 2ல அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு ரியல் ஃப்ளையிங் காரை உருவாக்குறாரு. அதுதான் இந்த ஏர் கார். 2017 இந்த காரோட வடிவமைப்பு ரொம்ப மும்முரமா நடக்க ஆரம்பிச்சது. இந்த தடவை எந்த ஒரு தப்பு நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காரு ஸ்டெஃபான். வெறும் 3 வருஷத்துக்குள்ள இந்த ஏர் காரோட ப்ரோட்டோடைப்பை முடிக்கிறாங்க. ஸ்டெஃபான் எதிர்பார்த்ததை விட ஏர் கார் பெர்ஃபார்மன்ஸ்லையும் சேஃப்டிலையும் ஹேண்டிங்லையும் நிறைய ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சது. நிறைய டெஸ்டிங் பண்ணப்பட்டது. டெஸ்ட் ஃபிளைட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சது. டேக் ஆஃப்ஸ் அண்ட் லேண்டிங்ஸ் ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருந்தது. ஃபைனலி June 28, 2021 ஏர் காரோட ஃபர்ஸ்ட் இன்டர்சிட்டி டெஸ்ட் ஃபிளைட் ஸ்லோவாக்கியால இருக்கிற நிட்ரா ஏர்போர்ட்ல இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பிராத்திசாவா ஏர்போர்ட்டை 35 நிமிஷத்துல ரீச் பண்ணுச்சு. கம்மியான ஸ்பீடா இருந்தாலும் ஒரு கார் பறந்து போகிறது இதுதான் உலகத்திலேயே முதல் முறையா இருக்கும்.
இந்த சக்சஸ்க்கு அப்புறம் ஏர்கார் ரொம்ப கடுமையான டார்ச்சர் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்படுது. அதோட ஸ்டெபிலிட்டி, மெனுவர், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கடுமையா சோதிக்கப்படுது. ஏன்னா ரியல் லைஃப் சினாரியோல எந்த மாதிரி சிச்சுவேஷனையும் இது தாங்கி ஆகணும். 70 மணி நேர இன்டென்சிவ் டெஸ்டிங்ல 200 டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்ஸ் அப்புறம் கிராஸ் கண்ட்ரி ஃபிளையிங்னு ஸ்டெஃபானோட ஏர்கார் அதோட ஸ்டெபிலிட்டியை நிரூபிச்சு காமிச்சது. ஃபைனலி ஜான்வரி 24, 2022ல ஏர்வர்தினஸ் சர்டிஃபிகேட் இந்த ஏர்காருக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஏர்வர்தினஸ் சர்டிஃபிகேட் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு ஃபிளைட்டும் பறக்க அனுமதிக்கப்படும். இதை வாங்குறதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏர்கார் இனிமே ஒரு நார்மலான ஃபிளைட் மாதிரி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட பெர்மிஷனோட எந்த ஏர்போர்ட்ல வேணாலும் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ண முடியும். அப்போ இந்த காரை ஓட்ட நான் ஒரு பைலட் லைசன்ஸ் வாங்கணுமான்னு நீங்க கேட்பீங்க. இப்போதைக்கு இந்த காரை ஏர்போர்ட் வரைக்கும் நீங்க ஓட்டிட்டு போகலாம். அதுக்கப்புறம் பறக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு பைலட்டோட உதவி தேவைப்படும். சப்போஸ் இந்த மாதிரி கார் அல்ட்ராலைட் கேட்டகரியிலையோ இல்ல இதுக்காக ஒரு புது கேட்டகரியை கொண்டு வந்து இந்த காருக்குன்னு பைலட்ஸை ட்ரெயின் பண்ணாங்கன்னா எல்லாராலையும் இந்த கார்ல பறக்க முடியும். அடுத்ததா இந்த கார் ஃபிளைட் மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்ஸ்லாம் இல்லாம ஒரு காரோட டேஷ்போர்ட் மாதிரியே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கார் கமர்ஷியலா ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஆட்டோனமிக் ஃபிளையிங் வெஹிக்கிளா தான் வரும். நீங்க ரன்வே வரை டிரைவ் பண்ணிட்டு ஒரு பட்டன் அழுத்தினா வெறும் 2.15 நிமிடத்துக்குள்ள இந்த கார் ஃபிளைட்டா மாறிடும். அப்புறம் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்றத ஏர்காரோட அட்டானமஸ் ஃபிளைட் கண்ட்ரோல் பார்த்துக்கும். இப்போதைக்கு ஏர்காரோட 2 சீட்டர் மாடல் ப்ரொடக்ஷன் லைனுக்கு போக தயாராகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஸ்டெஃபானோட ஃபியூச்சர் விஷன் ரொம்பவே பெருசா இருக்கு. 4 சீட்டர் மாடல், ட்வின் என்ஜின் வெர்ஷன், அப்புறம் ஆம்பிபியன் வெர்ஷனும் வரிசையில் இருக்கு. சரி, இந்த கார் நம்ம ஊருக்கு எப்போ வரும்னு நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. வரும், ஆனா வராது. நம்ம இப்பதான் சுந்தர் பிச்சைக்கு மேல கேஸ் போடுற அளவுக்கு வந்திருக்கோம். இந்த கார்லாம் இங்க வர ரொம்ப நாள் ஆகும். முதல்ல டெஸ்லா எப்போ வருதுன்னு பார்ப்போம். That's it for today guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ பண்ணிடுங்க. See you in next video.